வெல்கம் பேக் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. காய போட்டுடலாமேன்னு சொல்லி காய போட்டுட்டேன். எழுந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருந்தது. பிரணீத் எழுந்ததுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரணீத்துக்கு கஞ்சி காசி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட். கூடவே ஹஸ்பண்டுக்கும் அதே சத்து மாவு கஞ்சி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே நான் எடுக்கலை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த ஒர்க்ஸ்லாம் முடிக்கவே. சரி அப்படியே சொல்லிவிட்டு பூஜை ரூமில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வாடின பூவெல்லாம் இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் முடித்தாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஹாட் வாட்டர் வித் லெமன்லெஸ் சியா சீட்ஸ் சோக் பண்ணியாச்சு. அப்புறம் மல்டி சீட்ஸ் ஒரு ஸ்பூன், அப்புறம் டார்க் சாக்லேட் ஒரு ஹாஃப் பைட், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அதை முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி குக்கிங் கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிச்சிட்டேன். நிறைய ஐட்டம் செஞ்ச மாதிரி இருந்தது, பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்த மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே லன்ச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய வெஜ்ஜீஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான லன்ச். கீ, ஒயிட் ரைஸ், கதம்பம் சாம்பார், அண்ட் தென் சுரைக்காய் பால் கூட்டு, வெண்டைக்காய் கருமது, அப்பளம், அண்ட் தென் ஆந்திரா பருப்பு பொடி, இது கூடவே பிக்கிள். ஸோ இன்றைக்கி இதுதான் லன்ச். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.